காசு, பணம், துட்டு, மணி மணி இந்த பணம் தானே வாழ்க்கையினுடைய பிரதான பொருள். அந்த பணத்தை அச்சடிக்கிறது சென்னையில இங்கதான் அப்படின்னு நம்புவீங்களா? நிஜமா அது நடந்திருக்கு. பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்தியாவுக்குள் ஆதிக்கம் செலுத்த தொடங்கி சென்னை மாகாணம் அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு வந்த போது அவர்களுடைய வணிக பரப்பு விரிந்தது. வணிக ரீதியான பயன்பாட்டிற்கு அவர்களுக்கு பணம், காசு தேவைப்பட்டது. ஆனால் அதை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் இருந்து அச்சடித்து, ஆனால் அதை இங்கிலாந்திடம் இருந்து அச்சடித்து இங்கே எடுத்து வந்து செலவு செய்வது என்பது அவர்களுக்கு பெரும் பொருட்செலவாகவும் நேர விரயமாகவும் இருந்தது. இதை தவிர்க்கும் பொருட்டுத்தான் இங்கேயே பணம் அச்சடிக்கலாம் என்ற முடிவுக்கு டாக்டர் பானிஸ்டர் என்பவர் பொருளாதாரத்தை கவனித்துக் கொண்டவர். அன்றைய காலகட்டத்தில் அவர் முடிவு செய்கிறார். இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் தான் முதலில் பணம் அச்சடிக்கப்படுகிறது. ஆங்கிலேயர்களுடைய கோட்டை கொத்தளமாக இருந்த இடம் அது. எனவே ஒரு பாதுகாப்பான இடம் என்று கருதி அங்கேதான் அணா, பைசா, ரூபாய் போன்றவை அச்சடிக்கப்படுகின்றன. ஒரு பக்கம் தங்க காசுகள் அச்சடிக்கப்படுகின்றன, இன்னொரு பக்கம் வெள்ளி காசு. இவற்றை எல்லாம் எடுத்து கொண்டு வந்து செலவு செய்கிறார்கள். நாளடைவில் அவர்களுடைய சாம்ராஜ்யம் பறந்து விரிக்கிறது. பணத்தினுடைய தேவை அதிகரிக்கிறது. அதை அச்சடிப்பதற்கு அந்த இடம் போதுமானதாக இல்லை. எனவே அடுத்த ஒரு இடத்தை தேர்வு செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போது வண்ணார் சாலை, வட சென்னையினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதி முழுக்க ஆங்கிலேயர்களுடைய துணிகளை துவைத்துக் கொடுப்பதற்கு சலவை தொழிலாளிகள் அதிகம் இருந்த ஒரு பகுதி. எனவே இது வண்ணார் சாலை என்றுதான் அழைக்கப்பட்டது. பணம் அச்சடிக்கப்பட வேண்டும் என்ற முடிவு செய்த பிறகு அதனுடைய பெயரை மாற்றம் செய்கிறார்கள். அப்போதுதான் அது தங்க சாலையாக மாறுகிறது. மின்ட் என்று அழைக்கப்படக்கூடிய தங்க சாலையில் இதோ தெரிகிறதே, இந்த அச்சகத்தில் தான் பணம் அச்சடிக்கப்பட்டு சென்னை மட்டுமல்லாது, இந்தியா மட்டுமல்லாது பல இடங்களுக்கும் கொண்டு செல்லப்படக்கூடிய ஒரு சூழல். எனவே இந்த இடம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதனால் இங்கே கூடுதல் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு 24 மணி நேரமும் காவல் பாதுகாப்புடன் பணம் அச்சடிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். நாளடைவில் இது பெரிய அளவில் பறந்து விரிந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக மாறிய போது ஒரு காலகட்டத்திற்கு மேல் இங்கிருந்து மாற்றப்படுகிறது. நாளடைவில் ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு சென்ற பிறகு இந்த இடம் மிகவும் ஒரு பாதுகாப்பானதாகவும் போதுமான அளவுக்கு இருப்பதால் அரசினுடைய ஆணைகள் அச்சடிக்கப்படக்கூடிய, அரசினுடைய இதழ்கள் அச்சடிக்கப்படக்கூடிய இடமாக மாறுகிறது. அதை தொடர்ந்து அன்றைய காலங்களில் வெளிவந்த தி ஹிந்து பத்திரிகையினுடைய 3 நாள், வாரத்தில் 3 நாள் பதிப்புகள் இங்கிருந்துதான் அச்சடிக்கப்பட்டு வெளியே கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதே போல பிரபலமான பல பத்திரிகைகள், பருவ இதழ்கள் அச்சடிக்கப்படக்கூடிய இடமாகவும் மாறியிருக்கிறது. நாளடைவில் இது ஒட்டுமொத்தமாக இன்றைய சூழலில் தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட்டாக இருக்கலாம், அரசு ஆணைகளாக இருக்கலாம், அலுவலக கோப்புகளாக இருக்கலாம், அனைத்துமே அச்சடிக்கப்படக்கூடிய மிகவும் ஒரு ஆவண இடமாக இது பாதுகாக்கப்படுகிறது. எனவே அன்றைய காலகட்டத்தில் பணம் அச்சடிக்கப்பட்ட இடம் இன்றைக்கு பட்ஜெட் உள்ளிட்ட அனைத்து ஆவணங்களும் அச்சடிக்கப்படக்கூடிய அரசினுடைய அச்சு தொழிற்சாலையாக இயங்கி வருகிறது. சென்னையினுடைய மிகப்பெரிய வரலாற்றில் கருப்பு வெள்ளை பக்கங்களில் நீங்காத இடம் பிடித்த தங்கசாலையினுடைய அரசு அச்சகம் இன்றளவும் கம்பீரமாய் தலை நிமிர்ந்து நிற்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அம்ஜித்துடன் செல்வகுமார்.